செம்மணி மனித புதைகுழி எலும்புக்கூட்டு பரிசோதனை நீதிமன்ற தீர்மானம் தொடர்பில் முக்கிய தகவல். வவுனியா யாழ் வீதியில் தமிழர்களின் நடைபாதை கடைகள் அகற்றம். துபாயில் நலமுடன் உள்ள இசாரா செவ்வந்தி வெளியானது பகீர் தகவல். இசாரா செவ்வந்தியின் தாயார் சிறைச்சாலையில் உயிரிழப்பு. அரசுக்கு பெரும் சவாலான பாதாள உலகம். சரத் பொன்சேகா வெளியிட்ட முக்கிய தகவல். யாழ் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு அமைச்சர் சந்திரசேகரன் முக்கிய அறிவிப்பு. பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு தொடர்பில் தகவல். அடையாளம் தெரியாத பெண்ணொருவரின் சடலம் மீட்பு. யாழில் பல கோடி ரூபாய் பெறுமதி கொண்ட கேரள கஞ்சா மீட்பு. எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்ட 7 கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பில் கைது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் விடுத்துள்ள முக்கியமான கோரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணியில் கார்பன் பரிசோதனையை முன்னெடுப்பதா இல்லையா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. காணாமல் போனோர் அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜே தற்பரன் இவ்வாறு தெரிவித்தார். உடல்கள் எப்பொழுது புதைக்கப்பட்டது என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு முறையான கார்பன் பரிசோதனையை பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இது பயன்படுத்தப்படும் ஒரு முறை, குறிப்பாக வேறு பொருட்கள் ஆதாரங்கள் இல்லாத போது இந்த முறையை பயன்படுத்துவது வல்லமை என தெரிவித்துள்ள அவர், செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் கார்பன் பரிசோதனையை பயன்படுத்த வேண்டுமா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். எனினும் இலங்கையிடம் இதற்கான தொழில்நுட்ப வசதி இல்லாத காரணத்தால் மாதிரிகளை அமெரிக்கா அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டும் என அவர் தெரிவித்தார். செம்மணி புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வுகள் ஜூன் இறுதி வாரத்தில் ஆரம்பித்து 15 நாட்கள் இடம்பெற்ற நிலையில் இந்த 15 நாட்களில் 65 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா யாழ் வீதியில் புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இருந்த சில நடைபாதை வியாபார நிலையங்கள் அகற்றப்பட்டுள்ளன. குறித்த நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாநகர சபையால் குறித்த கடைகள் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டுள்ளன. அந்த கடைகளில் இருந்த பொருட்கள் மாநகர சபையின் உளவு இயந்திர பெட்டிகளில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அண்மை காலமாக மாநகர சபையால் நடைபாதை கடைகள் அகற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் வவுனியா புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இருந்த தமிழ் மக்களின் கடைகள் அகற்றப்பட்டுள்ளன. கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இசாரா செவ்வந்தி துபாயில் நலமுடன் இருப்பதாக குறித்த கொலையின் மற்றொரு சந்தேக நபர் கெகல் பத்ர பத்மி தெரிவித்தார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 9ஆம் தேதி இலங்கையின் முக்கிய ஊடகங்கள் மலேசியாவில் கெகல் பத்ர பத்மி மற்றும் கமாண்டோ சலிந்து கைது செய்யப்பட்டதாக செய்தி வெளியிட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் கெகல் பத்ர பத்மியுடன் தொலைபேசியில் பேசிய தகவலை தென்னிலங்கை பத்திரிகை ஒன்று செய்தியாக வெளியிட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியின் தாயார் வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளார். அவர் கடந்த 11ஆம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேடப்பட்டு வரும் சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியின் தாயார் மற்றும் சகோதரர் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே கெகல் பத்ர பத்மி, அவரின் தோழர் கமாண்டோ சலிந்த் ஆகியோர் மலேசியாவில் இருந்து தாய்லாந்துக்கு படகு மூலம் தப்பிச் செல்லும் போது 9ஆம் தேதி மலேசிய பாதுகாப்பு படையால் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இலங்கை காவல்துறையும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவை அந்த நாட்டிற்கு மற்றொரு அதிகாரிகள் குழுவை தாய்லாந்துக்கு அனுப்பி அவர்களை மீண்டும் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருப்பினும் கெகல் பத்ர பத்மி உள்ளிட்ட மூவரும் மலேசிய காவல்துறை காவலில் இருந்து தப்பி ஓடியுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்படி அவர்களை அழைத்து வர சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நாளை நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலக நடவடிக்கைகளை தடுப்பதில் இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பான அமைச்சர் எதுவும் செய்யவில்லை என பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். எசல பௌர்ணமி பூயாவை முன்னிட்டு கழனியில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சில வேலைகளை செய்கிறார். ஆனால் இதுவரை பாதாள உலகத்தின் செயற்பாடுகளை தடுக்க எதுவும் செய்யப்படவில்லை. இப்போதெல்லாம் கொலைகள் முக்கியமாக போதைப்பொருள் கடத்தல் மூலம் நடைபெறுகிறது. இதன்படி போதைப்பொருள் நம் சமூகத்துக்கு அவமானமாகிவிட்டது. மேலும் எனக்கு பாதுகாப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அத்துடன் நடவடிக்கைகளை செயற்படுத்த அங்கு சரியான செயலாளர்கள் இல்லை. அமைச்சகங்களில் தணிக்கை அதிகாரிகளாக செயலாளர்கள் உள்ளனர். இருப்பினும் நான் ஒரு பீல்டு மார்ஷல் என்பதால் அரசாங்கத்தின் அமைப்பின்படி அமைச்சர்களுக்குள்ள பொறுப்பு எனக்கும் உள்ளது. முதலில் திருடர்கள் பிடிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் எதையும் செய்ய முடியாது என சரத் பொன்சேகா தெரிவித்தார். யாழ் குடாநாட்டில் தீவு பகுதிகளுக்கு சுற்றுலாவுக்கு செல்கின்ற பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த
அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அத்துடன் கடற்போக்குவரத்து சேவை வழங்கும் படகுகளின் தரம் மற்றும் முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியன தொடர்பில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுமாறு காவல்துறை மற்றும் கடற்படைக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நெடுந்தீவைச் சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறிய ரக படகில் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கியுள்ளதோடு பயணிகள் 12 பேர் 2 பணியாளர்கள் என 14 பேர் உயிராபத்தின்றி மீட்கப்பட்டனர். இந்த சுற்றுலா படகில் இருந்து வெள்ளை கொடி காட்டப்படுவதை அவதானித்து அந்த வழியில் சென்ற நெடுந்தீவு தனியார் படகான சபரீஷ் படகு பணியாளர்கள் விரைந்து செயற்பட்டு சேதமடைந்து கடலில் மூழ்கியவர்களை காப்பாற்றியுள்ளனர். கடற்படையும் முழு வீச்சுடன் செயற்பட்டுள்ளது. இவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடற்பயணத்தின் போது பின்பற்ற வேண்டிய முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் உரிய அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே விடுக்கப்பட்டுள்ளன. அவை முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை பொதுமக்கள் வழிபாடு செய்வதற்கான நிரந்தர தீர்வை இந்த மாத இறுதிக்குள் பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை முழுமையாக பொதுமக்கள் வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் ஏன் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் சடலத்தை மாத்தறை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். மாத்தறை பறவைகள் சரணாலயத்துக்கு செல்லும் பாலத்துக்கு அடியில் நீர்நிலையில் இருந்து நேற்று மேற்படி பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என மாத்தறை காவல்துறை தெரிவித்துள்ளது. 5 அடி உயரமுடைய 40 முதல் 45 வயது மதிக்கத்தக்க பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் எழுவைதீவு பகுதியில் 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய கஞ்சா இன்று மீட்கப்பட்டது. எழுவைதீவு கடற்பகுதியில் கடற்படை மேற்கொண்ட சுற்றுக்காவல் நடவடிக்கையின் போது கடலில் சந்தேகத்துக்கிடமான முறையில் மிதந்து வந்த பொதியொன்றை மீட்டு சோதனையிட்ட போது அதற்குள் இருந்து சுமார் 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 38 கிலோ 700 கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டுள்ள கஞ்சா பொதிகளை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஊர்காவல்துறை போலீசாரிடம் கடற்படையினர் ஒப்படைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்ற ஒரு படகையும் அதில் இருந்த 7 கடற்தொழிலாளர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக இலங்கை கடற்படை கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை செய்து வருகிறது. சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கடற்தொழிலாளர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்றைய தினம் காலை 450க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு சென்றனர். கைது செய்யப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்களையும் படகையும் இலங்கை கடற்படையினர் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்ட விசாரணை முடிந்த பிற்பாடு கடற்தொழிலாளர்களை படகுடன் மயிலட்டி துறைமுகத்தில் வைத்து யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். ஒப்படைக்கப்படும் கடற்தொழிலாளர்களை இன்று மாலை ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்படுவார்கள் என இலங்கை மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சிறைப்பிடிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வேண்டும் என கடற்தொழிலாளர்களின் உறவினர்கள் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் அரசியல் கைதியான பார்த்திபன் உட்பட சக தமிழ் அரசியல் கைதிகள் உயிர்ப்புடன் விடுதலை பெற்று குடும்பங்களோடு இணைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நூதன போராட்டம் ஒன்று குரலற்றவர்களின் குரல் அமைப்பால் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதியான விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் 17 வயதில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குடும்ப உறவுகளை இழந்து பிரிந்து நீண்ட நெடுங்காலமாக அடிமைச்சரை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் உயிர்ப்புடனான விடுதலையை வலியுறுத்தும் முகமாக விடுதலை பெருவிருட்சம் வேரூன்றி தழைத்திட ஒரு குவளை நீர் வந்து உறவுகளை விடுவிப்போம் என்னும் கருப்பொருளில் சமூக ஆர்வலர்கள் கரமிணைந்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.